வங்கதேச அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில ஆட்டநாயகன் விருதை வென்ற பின்னர் பேசிய இந்திய வீரர் ஜெய்ஸ்வால், இந்த டெஸ்ட் போட்டியில என்னோட விருப்பத்திற்கேற்ப விளையாட கேப்டன் ரோஹித் சர்மாவும் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் சுதந்திரம் கொடுத்தாங்கன்னு தெரிவிச்சிருக்கார். மேலும் அணிக்காக சிறந்த செயல்பாட்டை கொடுக்க முடிவு செய்திருந்ததாகவும் அதை இந்த போட்டியில அதிரடியா விளையாடியது மூலமா சாத்தியப்படுத்தி இருக்கேன்னு பெருமைப்பட்டிருக்கார். விரைவில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற இருக்கிற வங்கதேச அணியோட மூத்த வீரர் ஷாகிப் அல் ஹசனுக்கு இந்திய அணி வீரர் விராட் கோலி தான் கையெழுத்திட்ட பேட் ஒன்ன பரிசா கொடுத்தார். வங்கதேச அணியுடனான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில வெற்றி பெற்ற பின்னர் இருவரும் சந்தித்துக் கொண்ட போது ஷாகிப் அல் ஹசனுக்கு ஞாபகார்த்தமா கோலி அந்த பேட்டை பரிசளிச்சதா சொல்லப்படுது. அடுத்த சில நாட்கள்ல வங்கதேசத்துல நடைபெறவிருக்கும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியை தன்னோட கடைசி போட்டின்னு ஷாகிப் அல் ஹசன் அறிவிச்சிருந்த நிலையில அந்த நாட்டு அரசியல்ல அசாதாரண சூழல் நிலவி வர்றதா போட்டி நடக்குமான்னு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதனால நடைபெற்று முடிந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியே அவருக்கு கடைசி போட்டியா இருக்கும்னு சொல்லப்படுது. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடர் நாளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் கோலாகலமாக தொடங்கப்படவிருக்கு. இந்த தொடரோட முதல் போட்டியில வங்கதேசம் மற்றும் ஸ்காட்லாந்து அணிகள் மோதவிருக்காங்க. அன்றைய தினமே நடைபெறும் மற்றொரு போட்டியில பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்ளவிருக்கு இலங்கை அணி. நாளை தொடங்கும் இந்த T20 உலகக்கோப்பை தொடர் வரும் 20ஆம் தேதியோடு முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.